Disclaimer. Legends only know this video is re-uploaded அப்படிங்கிற கமெண்ட் யார் மைண்ட்லையாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா இப்போவே அந்த கமெண்ட்டை தூக்கி ட்ராஷில் போட்டுருங்க. பிகாஸ் அந்த கமெண்ட்டை நானே எழுதி பின் பண்ணிட்டேன். சேவ் யுவர் டைம். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எ டே இன் மை லைஃப். எஸ், அதே தான். நான் ஒரு மார்னிங் போர்டும் இல்லை, நைட் அவுலும் கிடையாது. ஜஸ்ட் 7க்கு எழுந்திரிச்சு 11க்கு தூங்க போகிற ஒரு டிப்பிக்கல் 22 years ஓல்ட் அடல்ட்னு சொல்லலாம். நான் யூஸ்வலாக என்னோடய அலாமை 6:50க்கு செட் பண்ணுவேன். அலாம் அடித்த உடனே டக்குன்னு அதை ஸ்னூஸில் போட்டுட்டு திரும்ப 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த அலாம் அடிக்கும். 7க்கு வேக்கப் ஆயிடுவேன். அந்த 10 மினிட்ஸ் இருக்கே, இட் வாஸ் ஜஸ்ட் அமேசிங். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் 7க்கு எழுந்திரிச்ச உடனே என்னோடய மார்னிங் ரிச்சுவல்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு என்னோடய ப்ரீ ஒர்க் அவுட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இப்போ நான் கரெக்டாக என்னோடய ப்ரீ ஒர்க் அவுட்டாக என்ன எடுத்துகிட்டு இருக்கேன்னா பனானா, பிளாக் ரைசன்ஸ், டேட்ஸ் அண்ட் ஆல்மண்ட்ஸ், அப்புறம் ஒரு பிளாக் காஃபி. ஆக்டிவாக இருக்கணும் இல்லையா? ஸோ இதெல்லாம் எடுத்து முடித்த உடனே என்னோடய ஷூஸை மாட்டிட்டு ஜிம்முக்கு கிளம்பிடுவேன். ஜிம் போன உடனே பேசிக்கான ஸ்ட்ரெச்சஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு என்னோடய வார்ம் அப் செஷனுக்குள்ளார இறங்கிடுவேன். என்னோடய வார்ம் அப் செஷன் பார்த்தீங்கன்னா புல்லப்ஸ், புஷ்அப்ஸ் அண்ட் டிப்ஸ் இது மூணுத்தையும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னோடய புஷ்அப் கவுண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அட்ட ஸ்ட்ரெச்சில் 30 அண்ட் புல்லப்ஸ் வந்து 6 to 7 பெரிய ஆகிட்டே இருக்கும். அண்ட் டிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா 15 to 20. அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணதே இல்லை, ஜஸ்ட் அதோட நிறுத்திப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் ஆக்சுவல் ஒர்க் அவுட்குள்ளார இறங்கிடுவேன். அண்ட் இன்றைக்கி என்னோடய ஒர்க் அவுட்னு பார்த்தோன்னா பேக் அண்ட் பைசப். நான் ஒவ்வொன்றுலையும் 4 ஒர்க் அவுட் போடுவேன். பைசப்ஸில் பார்த்தா நார்மல் பைசப் கேர்ள்ஸ் டம்பிளை யூஸ் பண்ணி போடுவேன். அண்ட் அதுக்கப்புறம் ஹேமர் கேர்ள்ஸில் சம்டைம்ஸ் டம்பிளையும் யூஸ் பண்ணுவேன், சம்டைம்ஸ் வந்து ரோப்பை யூஸ் பண்ணி போட்டுப்பேன். அண்ட் அதுக்கப்புறமா பெஞ்சை ஒரு 45 டிகிரி ஆங்கிளில் வச்சுட்டு பைசப் கேர்ள்ஸ் பண்ணுவேன். அண்ட் அந்த ஃபுட்டேஜ் கேவலமாக இருந்ததுனால அந்த ஃபுட்டேஜ் என்னால் ஆட் பண்ண முடியல. அண்ட் அதுக்கப்புறமா ப்ரீச்சர் கேர்ள்ஸ்க்கு நான் வந்துட்டு ஈஸி பார்ஸை யூஸ் பண்ணி போட்டுப்பேன். அண்ட் ஃபைனல் டச்சாக ஒரு பம்புக்காக அந்த ஈஸி பார் எடுத்து நார்மல் பைசப் கேர்ள்ஸ் வந்துட்டு பிரேக் ஆகிற வரையும் பண்ணுவேன். இதெல்லாம் தான் என்னோடய பைசப் ஒர்க் அவுட். என்ன பெரிய டெஃபினேஷன் ஒன்றும் பைசப்பில் இல்லையேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு பிகினர் தான். இப்போ தான் என்னோடய ஃபிட்னஸ் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் கரண்ட்டாக ஒரு லீன் பல்க் ஐடியாவில் இருக்கேன். அதனால தான் ப்ரீ ஒர்க் அவுட்டுமே வந்து நான் கொஞ்சம் நல்லாவே சாப்பிட்டு வந்திருக்கேன். பேக் ஒர்க் அவுட்னு பார்த்தா ரெகுலராக எல்லோரும் மாதிரி தான் லேட் புல் டவுன் பண்ணிவிட்டு டீ பார் ரோயிங் அண்ட் கேபிள் ரோயிங் அண்ட் அதுக்கப்புறம் ரோப்பில் கேபிளை யூஸ் பண்ணி ஒரு ஒர்க் அவுட் போடுவேன். அண்ட் இந்த ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு அன்றைக்கி டேக்கு நான் கார்டியோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி என் ஷெடியூலில் இருந்துச்சுன்னா நான் கார்டியோ பண்ணிடுவேன். அப்படி இல்லைனா கார்டியோவை ஸ்கிப் பண்ணிவிடுவேன். ஜிம்லேருந்து நான் வீட்டுக்கு வந்த உடனே ஷவர் எடுத்துகிட்டு என்னோடய ஒர்க்குக்கு ரெடியாக ஸ்டார்ட் ஆயிடுவேன். நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா என்னோட நேம் அரவிந்த். நான் ஒரு ஜூனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் என்னோடய ஆஃபீஸ் டைம்னு பார்த்தீங்கன்னா 10 to 7. ஸோ அந்த ஹார்ஸில் வந்து நான் என்னோடய கார்ப்பரேட் லைஃப்பை வந்து வாழ்ந்துட்டுருப்பேன்.
என்னோடய கார்ப்பரேட் லைஃப்பை முடித்த வாட்டி கான்டென்ட் க்ரியேஷன் லைஃப்குள்ளார வருவேன். அங்கே வந்த உடனே சம்டைம்ஸ் வீடியோ ஷூட் பண்ணுவேன், சம்டைம்ஸ் வீடியோ எடிட் பண்ணுவேன், சம்டைம்ஸ் ஸ்கிரிப்ட் எழுதுவேன், சம்டைம்ஸ் ரிசர்ச் ஒர்க் பண்ணுவேன், சம்டைம்ஸ் சும்மா இருப்பேன். அண்ட் அதெல்லாம் முடித்த வாட்டி கரெக்டாக 10 to 11 வந்துட்டு என்னோடய புக் ரீடிங் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் பாஸ்ட் 1 இயராக புக் படிச்சுட்ருக்கேன் அண்ட் திஸ் இஸ் மை 5th புக். இந்த புக்கில் வந்துட்டு மோர் தென் 100 pages வந்துட்டு நான் இது வரையும் கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த 2 monthsக்குள்ளார எனக்கு தெரிஞ்சு இந்த புக்கையும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். அண்ட் அதை முடித்தோடனே 11 to 11:30 அதுக்குள்ளார வந்துட்டு தூங்க போயிடுவேன். ஸோ இதுதான் ஒரு 22 years old சாஃப்ட்வேர் இன்ஜினியரோட ஒரு கம்ப்ளீட் டேன்னு சொல்லலாம். அட்லீஸ்ட் என்னோட டேனாச்சும் சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களை ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, signing off. This is Aravind. Do inspire.